நூற்றுக்கணக்கான மக்களும் விலங்குகளும் அந்த பாலைவனச் சோலைக்கு வந்து கொண்டிருந்ததைக் கண்ட அந்த ரசவாதி காலங்கள் வேகமாக கடந்ததாகவும் அதுபோலவே பயணக்குழுக்களும் வேகமாக கடந்ததாகவும் நினைத்தார். புதிதாக வந்தவர்கள் ஏற்கனவே அங்கிருந்தவர்களிடம் சத்தமாக பேசினர். அங்கு எழுந்த புழுதி அந்த பாலைவன சூரியனை கூட மறைத்துவிட்டது. அந்த பாலைவனச் சோலையில் வாழ்ந்த குழந்தைகள் அந்நியர்களின் வரவால் உற்சாகத்தில் திளைத்தனர். பழங்குடியின தலைவர்கள் அந்த பயணக்குழுவின் தலைவரை வரவேற்று அவரோடு ஒரு நீண்ட உரையாடலில் ஈடுபட்டதை அந்த ரசவாதி கவனித்தார். ஆனால் அவர் இவை எதை பற்றியும் அக்கறை கொள்ளவில்லை. பலர் அங்கு வந்து சென்றதை அவர் ஏற்கனவே பார்த்திருந்தார். பாலைவனம் எப்போதும் போலவே இருந்தது. அரசர்களும் ஆண்டிகளும் அந்த பாலைவன மணல் மீது நடந்து சென்றதை அவர் பார்த்திருந்தார். பாலைவன காற்று அங்கிருந்த மணற்குன்றுகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் அவர் சிறு குழந்தையாக இருந்த நாள் முதலாக அறிந்திருந்த அதே மணல்தான் இது. வாரக்கணக்கில் மஞ்சள் நிற மணலையும் நீல வானத்தையும் மட்டுமே பார்த்துவிட்டு முதலாக ஈச்ச மரங்களின் பசுமையை காணுகின்ற பயணியர் அனுபவித்த மகிழ்ச்சியை கண்டபோது அந்த ரசவாதி எப்போதும் அதை ரசித்து மகிழ்ந்தார். ஈச்ச மரங்களின் மகத்துவத்தை மனிதன் உணர வேண்டும் என்பதற்காகவே கடவுள் பாலைவனத்தை படைத்தார் போலும் என்று அவர் நினைத்தார். நடைமுறை விவகாரங்கள் மீது கவனம் செலுத்துவதென்று அவர் தீர்மானித்தார். தன்னுடைய ரகசியங்களில் சிலவற்றை தான் கற்றுக் கொடுப்பதற்கு அந்த பயணக்குழுவில் ஒருவர் இருந்தார் என்பதை அந்த ரசவாதி அறிந்திருந்தார். அப்படி ஒருவர் இருந்ததை சகுனங்கள் அவரிடம் கூறியிருந்தன. அந்நபர் யார் என்பதை இதுவரை அந்த ரசவாதி அறியவில்லை. ஆனால் அந்நபர் அவர் முன் தோன்றும் போது பழக்கப்பட்டு போயிருந்த அவருடைய கண்களால் நிச்சயமாக அந்த நபரை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். தன்னுடைய முந்தைய சீரனைப் போலவே அந்நபரும் திறன் வாய்ந்தவராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். இவ்விஷயங்கள் ஏன் வாய்வழி தகவல் பரிமாற்றத்தின் மூலம் எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அவை ஒன்றும் இரகசியங்கள் அல்லவே. கடவுள் தன்னுடைய இரகசியங்களை மற்ற உயிரினங்களிடம் சுலபமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரே என்று அந்த ரசவாதி நினைத்தார். இதற்கு அவரிடம் ஒரே ஒரு விளக்கம்தான் இருந்தது. விஷயங்கள் இவ்வழியில்தான் பரிமாறிக்கொள்ளப்பட்டாக வேண்டும். ஏனெனில் அவை தூய வாழ்க்கையிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றை எழுத்து வடிவிலோ அல்லது படங்களின் வடிவிலோ படம் பிடிக்க முடியாது. வார்த்தைகளும் படங்களும் மக்களுடைய மனங்களை கவருவதால் பிரபஞ்ச மொழியை அவர்கள் மறந்து விடுவது இன்னொரு காரணம்.